Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு சிட்டி யூனியன் பேங்க் வாடிக்கையாளரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுடைய சிட்டி யூனியன் பேங்க்ல நீங்க நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய கஸ்டமர் ஐடி ஆர் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஆன்லைன் மூலமா நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த கஸ்டமர் ஐடி ஆர் யூசர் ஐடி தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த நெட் பேங்கிங் யூஸ் பண்ண முடியும். அதனால இந்த யூசர் ஐடியை நீங்க உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நம்ம ஆன்லைன் மூலமா அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். அதற்கு நீங்க சிட்டி யூனியன் பேங்க் அபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். பாத்துக்கோங்க, அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல பாருங்க, ரைட் சைடு டாப்ல லாகின் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்க பர்சனல் பேங்கிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பர்சனல் பேங்கிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, நம்ம இந்த நெட் பேங்கிங் யூஸ் பண்றதுக்கு நம்மளுடைய யூசர் ஐடி கொடுத்தாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நாம ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ நமக்கு யூசர் ஐடி தெரியல, நான் யூசர் ஐடி மறந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா இங்க பாருங்க, கீழே பாருங்க ஃபர்கட் யூசர் ஐடி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வேற 2 சிம்பிள் ஸ்டெப்ல நாம ஈஸியா நம்மளுடைய யூசர் ஐடியை கண்டுபிடிச்சிக்கலாம். அதற்கு என்டர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்க ஃபுல்லா டைப் பண்ணுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இங்க ஃபுல்லா டைப் பண்ணிட்டு கீழே ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. நீங்க இந்தியா நம்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 10 டிஜிட் நம்பர் மட்டும் அடிச்சா போதும். சப்போஸ் நீங்க ஃபாரின் நம்பர் உங்க அக்கௌண்ட்ல கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஃபாரின் மொபைல் நம்பருக்கு அந்த கண்ட்ரி கோடு நீங்க சேர்த்து டைப் பண்ண வேண்டியது வரும். இந்தியா மொபைல் நம்பர் அப்படின்னா நீங்க கண்ட்ரி கோடு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஒன்ஸ் நீங்க இதை ரெண்டையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு வரும். நீங்க அக்கௌண்ட்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு அகைன் நீங்க சப்மிட் அப்படிங்கறது கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல யுவர் யூசர் ஐடி இஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய யூசர் ஐடி அங்க டிஸ்ப்ளே ஆகும். அதுதான் உங்களுடைய யூசர் ஐடி. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அகைன் நீங்க இந்த நெட் பேங்கிங் லாகின் பேஜுக்கு வந்துட்டு அந்த நீங்க அங்க இப்ப தேடின யூசர் ஐடியை நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த யூசர் ஐடியை இங்க கொடுத்துட்டு நீங்க வழக்கம் போல உங்களுடைய நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படிதாங்க நீங்க ஒரு சிட்டி யூனியன் பேங்க் வாடிக்கையாளரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடியை ஆன்லைன் மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு எளிய முறை. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க அந்த குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸ் ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.